Hi friends, so நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஓணம் ஸ்பெஷல் மேக்கப் லுக். ஸோ ரொம்ப சிம்பிளான மேக்கப் லுக் வந்து நான் இன்னைக்கு கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறது வந்து ஃபவுண்டேஷன். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்கின்னை நல்லா ப்ரெப் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ 2 ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணி தான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒன்று வந்து ஈஸ்ட் லாடருக்குள்ளது அண்ட் இன்னொன்று வந்து கே பியூட்டி. ஸோ இது ரெண்டுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்டில் என்னோட ஸ்கின் டோனுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு லைட்டராக இருக்கலாம், பட் நம்ம வந்து கன்சீலர் எல்லாம் அப்ளை பண்ணும்போது அது ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும். அண்ட் இது பர்ஃபெக்டான ஷேட் எனக்கு கிடைக்கல, நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணனால அதான் 2 மிஸ்மேட்ச் பண்ணி போடுறேன். அண்ட் அடுத்தது வந்து கன்சீலர் வந்து மேக்ல இருந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து NW40. ஸோ இந்த ஷேட் வந்து கண்ணு கீழே அப்புறம் வந்து வாய் சுற்றிலாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து என்னோட வார்ம் டோனுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் அண்ட் ஸ்கின் டோனு கொஞ்சம் ஓரளவுக்கு பிளெண்ட் ஆகி வந்துடும். ஸோ அதனால இதுவும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாப் அவுட் பண்ணுறதுக்காக நான் பாபி ப்ரௌன் கன்சீலர் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ஷேட் வந்து வார்ம் ஹனி. ஸோ இந்த ஷேடும் நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஓவராலாக நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து முடிச்சிட்டோம். இதை வந்து செட் பண்ணுறதுக்காக நான் பேக்ல இருந்து HD ஹை டெஃபினிஷன் பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து டிரான்ஸ்பரண்ட் தான். ஸோ இந்த பவுடர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கெல்லாம் கன்சிலர் அப்ளை பண்ணமோ அங்கே அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து ஸ்விஸ் பியூட்டிக்குள்ள கான்டோர் எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிப்போம், ஆஸ் யூஷுவலாக நம்ம கான்டோர் பண்ணுற ஏரியாவில் நம்ம கான்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து பிளஷ் யூஸ் பண்ணிக்கலாம். பிளஷ் வந்து நான் கே பியூட்டிக்குள்ள எடுத்துக்கிறேன். இது என்னோட ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட். அண்ட் அடுத்தது வந்து நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்காக இந்த ரெவல்யூஷன் மேக்கப். ஸோ இது வந்து க்ளோ, இந்த பேலட்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ நல்லா ஹைலைட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து நான் வந்து கொஞ்சம் நம்ம கழுத்து ஏரியாலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபேஸ் மட்டும் க்ளோவாக இருக்கும், நெக் வந்து மேட்டா இருக்கும், அதனால 2 ஈவன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்கப்பை செட் பண்ணிடலாம். அதுக்கு மேக்ல இருந்து ப்ரைம் ஸ்ப்ரே எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ஃபேஸை ஃபுல்லாவே ஸ்ப்ரே பண்ணி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எப்பவுமே வந்து இந்த ஸ்டெப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஐப்ரோ ஃபில் பண்ணுவேன். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் வெட்டா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டைம்ல நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஆகும் அண்ட் பிக்மெண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி டெக்னிக் எப்பவுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஐப்ரோ வந்து நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் யூஸ் பண்ண வந்து சுகர் காஸ்மெட்டிக்ல இருந்து. ஸோ இதெல்லாம் நம்ம ஐப்ரோ வந்து ஓரளவுக்கு எப்படி இருக்கோ அதை கொஞ்சம் டார்க்கா டிஃபைன் பண்ணி எடுத்துக்கிறேன். பென்சில் பின்னாடியே வந்து ஸ்பூலி இருக்கும், அதெல்லாம் ஸ்மெஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்த ஐ லுக் கிரியேட் பண்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் வந்து ஃபர்ஸ்ட் ஐ ஃபுல்லா அப்ளை பண்ண போறேன். ரொம்ப சிம்பிளான சப்டிலான ஐ லுக் தான். அண்ட் அடுத்தது அதோட ஒரு ஷேட் லைட்டர். ஸோ இதை எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ரீஸ்ல வந்து கொஞ்சமா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பண்ணனா லைட்டா மட்டும் பண்ணா போதும். அண்ட் அதே நம்ம டார்க் ப்ரௌன் ஷேட் இருக்குல்லையா, அதே நம்ம வந்து கண்ணுக்கு கீழே வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து மார்ஃபி பேலட். இதுல இருந்து நான் வந்து ஒரு ஷிம்மர், இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காப்பர் கலர்ல இருக்கும். ஸோ நம்ம வந்து கோல்டன் பார்டர்னால நான் வந்து கோல்டன் கொடுக்காம கொஞ்சம் காப்பர்ல கொடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடு தான். ஸோ இது வந்து கொஞ்சம் இதுல வந்து பர்பிளும் மிக்ஸ்டா இருக்கும். ஸோ அந்த ஷேட் எடுத்து நம்ம அவுட்டர்ல கொஞ்சமா வி போர்ஷன்ல வந்து அப்ளை பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து ஐலைனர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஃபேஸஸ் கேனடா. ஸோ இது வந்து பென் ஐலைனர், ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ அது ஸ்ட்ரோக் போடுறதுக்குமே ரொம்ப நீட்டாக வரும். ஸோ அதனால நான் இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு கொஞ்சம் விங் லைனர் கொடுக்குறேன். நம்ம ட்ரெடிஷ்னல் ஐ லுக் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே டிராமாட்டிக் லுக் மாதிரி கொஞ்சம் போல்டாகவே நான் என்ன பண்ணிக்கிறேன், விங்கு கிரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்து கோல் காஜல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். சுகர் காஸ்மெட்டிக்ல இது கண்ணுக்குள்ளே நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து மஸ்காரா. இது வந்து பார்த்தீங்கன்னா மெப்ளின்குள்ளது தான். இந்த மஸ்காரா வந்து உங்களோட இருக்கிற லேஷஸே வந்து நல்ல ஒரு திக்கரா, நல்ல ஒரு ப்ராடா லென்த்னிங் பண்ணி காமிக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் ஃபேக் லேஷ் வைக்கல, இருக்கிற லேஷே நான் வந்து நல்லாவே அது வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து லிப் லைனர் வந்து நான் யூஸ் பண்ணது வந்து ஸ்விஸ் பியூட்டி. இதோட பிக்மெண்ட் நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு அவுட்டர் லைன் நல்லாவே வந்து என்ன பண்ணிக்கலாம், டிஃபைன் பண்ணிட்டு கொஞ்சமா மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ண ப்ராடக்டோட டீடைல் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணுங்கிறவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேல நான் வந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்றேன். இது ஃபேஸஸ் கேனடாக்குள்ளது. உங்களுக்கு லாங் ஸ்டேவாவும் பிக்மெண்ட் இருக்கு, ஸ்மெஷ் ப்ரூஃப் கூட. ஸோ இதுவும் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஜுவல்லரிஸ் எல்லாமே வேர் பண்ணி வந்திருக்கேன் அண்ட் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இப்படிதான் என்னோட மேக்கப் முடிஞ்சிருக்கு. ஹோப் உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் வந்து பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். அண்ட் நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய், டாடா, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். பாய்.